கர்நாடகாவில் தொடரும் அசாதாரண சூழலால் பெங்களூருவை மையமாக வைத்து நடைபெறும் சிறு குறு தொழில்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதுகுறித்து தொழில் முனைவோர் சுப்பிரமணியுடன் செய்தியாளர் மோகன்ராஜ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக கர்நாடகத்தில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த அசாதாரண சூழ்நிலை தற்பொழுது படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. இருந்த போதிலும் கூட இங்கிருந்து கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கும் தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கும் போக்குவரத்து இன்னும் முறையாக இயக்கப்படவில்லை என்பதால் பல்வேறு தரப்பினரும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஒசூரை பெங்களூருவை நம்பி இருக்கும் ஒசூர் பகுதியில் ஏராளமான சிறு குறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த சிறு குறு தொழிற்சாலைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு கருத்து நிலவுகிறது. இது குறித்த தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக சிறு தொழில் முனைவோர் அமைப்பைச் சேர்ந்த சுப்பிரமணி நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். சார் சொல்லுங்க, இப்போ இந்த போராட்டம் காரணமாக வன்முறை காரணமாக சிறு குறு தொழில்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு? சார், கடந்த 10 நாளாக இந்த ஒசூர் பெங்களூர் பிரச்சனைனால எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ரொம்ப பாதிச்சிருக்குது. பெங்களூர்லேருந்து வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்களுக்கு வரதில்லை. இங்கே நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்த மெட்டீரியலாக பெங்களூருக்கு அனுப்ப முடியல. இதனால் பொருளாதார சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியல. இப்போ எங்களோட பேமெண்ட் கலெக்ஷனு இந்த மாதிரி பல்வேறு இதில் மாட்டும் போது பொருளாதார சுணக்கம் ரொம்ப ஏற்பட்டிருக்கு. எவ்வளோ கம்பெனிகள் ஒசூரில் இருக்குது, அதில் எவ்வளோ பேர் பணியாற்றுறாங்க, என்ன மாதிரி பாதிப்புக்கு அவங்க உள்ளாகி இருக்காங்க? ஸோ ஒரு 2500க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறுந்தொழிற்சாலைங்க இருக்குது. அது இல்லாமல் 400க்கும் மேற்பட்ட பெரிய தொழில்கள் இருக்காங்க. சிறு மற்றும் குறுந்தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த ஒசூரும் பெங்களூர் பற்றி இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் சிட்டிஸு. ஒசூர் நம்பி பெங்களூர் இருக்குது, பெங்களூர் நம்பி தான் ஒசூர் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சென்னை டு பீனியா இண்டஸ்ட்ரியல் காரிடார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான தொழில் வளர்ச்சி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவும் போது தொழில் வளர்ச்சிக்கு அது ரொம்ப பாதிக்குது. குறிப்பாக கடந்த 10 நாளாக சிறு தொழில் ரொம்ப பாதிப்படுத்திருக்கு ஒசூரில். சார், இதனால எவ்வளோ வர்த்தகம் ஒரு நாளைக்கு பாதிக்கப்படுது, வர்த்தக பாதிப்பு எவ்வளோ ஏற்பட்டிருக்கும், இதுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வர்த்தகம் பாதிப்பு தான் குறைஞ்சபட்சம் ஒரு 50 கோடி பக்கம் ஒரு நாளைக்கு வர்த்தகம் பாதிச்சிருக்குது. இப்போ டிரான்ஸ்போர்ட்னால தான் எங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. கர்நாடக வண்டி தமிழ்நாட்டுக்கு வர முடியல, தமிழ்நாடு வண்டி கர்நாடகா போக முடியல. தயவுசெய்து அரசாங்கம் இதை நேஷனலைஸ்ட் நம்பர்ஸ் கொண்டு வந்துடலாம். இப்போ நதிகளை தேசியமயமாக்கிற மாதிரி இந்த வண்டி ஆர்டிஓ நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கூட நேஷனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ KA TN இல்லாமல் காமனாக IN போட்டுட்டா எந்த பிரச்சனையே நமக்கு வராது. எல்லா வண்டியும் ஸ்மூத்தாக போயிட்டு ஸ்மூத்தாக வந்துட்டு இருக்கலாம். நம்ம இதான் எங்களோட கருத்தாக இருக்குது. இது தவிர மீண்டும் இந்த தொழில்களை இயல்பு நிலைக்கு இயக்குவதற்கான நடவடிக்கைகளாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அதுக்கு அப்படிங்கிறது உங்களோட கோரிக்கை? கூடிய விரைவில் மத்திய மாநில அரசுகள் இதற்கான நிரந்தர தீர்வு கண்டு இது வருங்காலத்தில் தொடராமல் இருந்தால் நம்ம தொழில்துறை நல்லா வளர்ந்தோம். இன்றைக்கி ஒசூர் நல்ல தொழில் நகர் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குது. அதுக்கு பாதிப்பு ஏற்படாத மத்திய மாநில அரசு உடனடி நடவடிக்கைகளும் கேட்டுக்கொள்கிறேன்.